வணக்கம். இப்போ இருக்கிற உலகத்துல கிரெடிட் கார்டு மேல இருக்கிற ஈர்ப்பு ரொம்பவே அதிகம் இல்லையா? அந்த பளபளப்பான பிளாஸ்டிக் இல்லனா அந்த மெட்டல் கார்டு அதை பார்க்கும்போதே என்ன வேணா வாங்கலான்னு ஒரு ஃபீல் வருது. ஆனா அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு? வாங்க கிரெடிட் கார்டுகளோட இன்னொரு பக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குறிப்பா ஜென் Z தலைமுறைக்கு அவங்களுக்கு ஏன் கிரெடிட் கார்டு இவ்ளோ ஒரு அவசியமான ஆசைப்படுற ஒரு விஷயமா தெரியுது? சரி, முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு நாம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இது சும்மா பணம் அனுப்புறதுக்கான ஒரு கருவி மட்டும் கிடையாது. ஒரு பிரீமியம் கிரெடிட் கார்டை கையில வச்சிருக்கிறதுங்கிறது அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல், ஒரு எமோஷனல் விஷயம்னே சொல்லலாம். ஆனா அந்த மெட்டல் கார்டோட வெயிட் இருக்கே, அதுவே ஒரு தனி திருப்தியை கொடுக்குது. கம்பெனிங்க இந்த கார்டை எவ்வளோ திறமையா மார்க்கெட் பண்றாங்க பாருங்களேன். கேஷ்பேக், டிஸ்கவுண்ட், ஈஸியான இஎம்ஐ, ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ்னு இந்த பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு தான் வேண்டான்னு சொல்ல தோணும்? சரி, இந்த விஷயத்தோட உண்மையான தாக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க இதோட அளவு எவ்வளவு பெருசுன்னு முதல்ல பார்ப்போம். இது வெறும் தனிப்பட்ட ஒருத்தரோட ஆசை மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொருளாதார சக்தியாவே வளர்ந்து நிக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரே மாசத்துல 1,13,000 கோடி ரூபாய். அடேங்கப்பா, இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஃபோர்ஸ். மக்கள் எந்த அளவுக்கு கிரெடிட் கார்டுகளை நம்பி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இது ஒன்னே போதும். இந்த வளர்ச்சி எவ்வளவு அபரிமிதமா இருக்குன்னா, கோவிட் மாதிரி ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் வந்தப்ப கூட அதோட வேகம் துளி கூட குறையல. யோசிச்சு பாருங்க, கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் 20% வளர்ந்து இன்னைக்கு 78 மில்லியன் கார்டுகள் புழக்கத்துல இருக்கு. முன்னெல்லாம் நல்ல சம்பளம், ஒரு நிரந்தரமான வேலை, பெரிய சிட்டில இருந்தா மட்டும்தான் கிரெடிட் கார்டு கிடைக்கும். ஆனா இப்ப ஃப்ரீலான்சர்கள், சின்னதா பிசினஸ் பண்றவங்க, ஏன் ஒரு டியூஷன் டீச்சரா இருந்தா கூட கார்டு வாங்க முடியுது. சோ கஸ்டமர் பேஸ் ரொம்பவே பெருசாயிடுச்சு, கிரெடிட் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல இது ஒரு பெரிய ஆபத்துக்கான கதவையும் திறந்து வைக்குது. சரி, வாங்க இப்போ இந்த பளபளப்புக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விளம்பரங்கள்ல சொல்லப்படாத மறைக்கப்பட்ட பொறிகளை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் இதோட உண்மையான முகம் நமக்கு புரிய வரும். உதாரணத்துக்கு வாண்டிட்டோட கதையை எடுத்துக்கலாமே. ஒரு புது ஐபோன், லிமிடெட் எடிஷன் ஸ்னீக்கர்ஸ், ஒரு பெரிய 4K டிவி. கிரெடிட் கார்டு மட்டும் கையில இருந்தா இந்த மாதிரி ஒரு கனவு வாழ்க்கை ரொம்ப ஈஸி. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா அங்கதான் வருது ஒரு பெரிய அதிர்ச்சி. நீங்க பணத்தை சரியா கட்ட தவறுனா ஒரு வருஷத்துக்கு 48% வரைக்கும் வட்டி போடலாம். இந்த முக்கியமான விஷயம் எங்க இருக்கும் தெரியுமா? அந்த சின்ன எழுத்துல யாருமே படிக்காத அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல ஒளிஞ்சிருக்கும். இது விளம்பரத்துல சொல்லப்படாத ஒரு பயங்கரமான உண்மை. அடுத்ததா நாம இந்த மினிமம் அமௌண்ட் டியூ, அதாவது குறைந்தபட்ச நிலுவைத் தொகை பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே பொதுவான, ஆனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற பொறிகள்ல ஒண்ணு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மினிமம் அமௌண்ட் கட்டிட்டா பாக்கி இருக்கிற காசுக்கு மட்டும்தான் வட்டின்னு. ஆனா அதுதான் தப்பு. உண்மை என்னன்னா, அபிஷேக்கோட கதையில நடந்த மாதிரி நீங்க பொருள் வாங்கின தேதியில இருந்து உங்க முழு பில் தொகைக்கும் வட்டி கணக்கு பண்ணுவாங்க. இது ரொம்ப சுலபமா ஒரு முடிவே இல்லாத கடன் சுழற்சிக்குள்ள உங்களை தள்ளிடும். இத கொஞ்சம் கேளுங்க. ஒருத்தரோட கசின் தன்னோட கிரெடிட் கார்டுல இருந்து சும்மா 200 ரூபாய் பணம் எடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு ஃபீஸா 500 ரூபாயும் அது போக எக்கச்சக்க வட்டியும் கட்ட வேண்டியதா போச்சு. பாருங்க, இவ்ளோ சின்ன ஒரு டிரான்சாக்ஷன் கூட எவ்வளோ பெரிய, நாம எதிர்பார்க்காத செலவுகளை கொண்டு வரும்னு இது ஒரு நல்ல உதாரணம். இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள் எதுவுமே விளம்பரத்துல வராது. நன்மைகளை மட்டும் பெருசா காட்டிட்டு அதுல இருக்கிற ஆபத்துகளை மறைச்சிடுறாங்க. சரி, நாம இப்போ பொறிகளை பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இனி இதுக்கான தீர்வுக்கு வருவோம். புத்திசாலியா இருக்கிறவங்க இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு நாம பார்க்கலாம். கிரெடிட் கார்டை பொறுப்பா பயன்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா ஷிவானியோட கதையை பார்க்கலாம். அவங்க இதை எப்படி சரியா பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட் பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். உங்க மொத்த கிரெடிட் லிமிட்ல 30%க்கும் குறைவா நீங்க பயன்படுத்தினா உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லபடியா எடுக்கும். இந்த 30% ரூல் ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸி. அப்போ இது ஏன் இவ்வளவு முக்கியம்? நீங்க உங்க கிரெடிட் பயன்பாட்டை கண்டுக்காம விட்டா உங்க கிரெடிட் ஸ்கோர் குறையும். ஸ்கோர் குறைஞ்சா நாளைக்கு நீங்க ஒரு வீடு இல்லனா கார் வாங்க லோன் கேட்கும்போது உங்களுக்கு வட்டி அதிகமா போடுவாங்க. இது உங்க வாழ்க்கையோட பெரிய நிதி இலக்குகளை நேரடியா பாதிக்கும். ஆக ஒரு கிரெடிட் கார்டுங்கிறது இயல்பாவே நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது உங்க கையில ஒரு கருவியா இல்ல ஒரு பொறியாங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான செய்தி. பிரச்சனை கிரெடிட் கார்டுல இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல. கையில இல்லாத பணத்தை செலவு பண்றதுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைக்கும்பொழுது கட்டுப்பாட்டோடவும் ஒழுக்கமாவும் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான்.
அதனால ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு இந்த 3 முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கோங்க. இந்த 3 கேள்விக்குமே உங்க பதில் ஆமாம்னா நீங்க ஒரு கிரெடிட் கார்டை சமாளிக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இல்லைன்னா முதல்ல உங்க நிதி ஒழுக்கத்தை சரி பண்றதுல கவனம் செலுத்துறது தான் நல்லது. சரி, இந்த கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க, உங்க கிரெடிட் கார்டு அது உங்க கையில என்னவா இருக்கு? உங்க செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியா, இல்ல உங்களை கடனுக்குள்ள தள்ளுற ஒரு பொறியா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.